ஸ்டூடெண்ட்ஸ் இனிய மாலை வணக்கம். ஸோ குட் ஈவினிங் ஆல். ஸோ இன்னியோட லாஸ்ட் கிளாஸ் வந்து லைக் இந்த மேட்ரிக்ஸோட லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம வந்து இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் பார்க்க போறோம். ஒரு சின்ன டாபிக் தான். பட் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் உங்களுக்கு டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் கத்து கொடுத்தேன். அண்ட் அதுக்கேத்த மாதிரி ஒரு 10 சம்ஸ் நான் கொடுத்துருந்தேன். அதை நீங்க எல்லாரும் சால்வ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ அதை நான் சால்வ் பண்றேன், அதை கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம் போலாம். ஃபர்ஸ்ட் சம் வந்து இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 -1 2 3 அண்ட் பி வந்து ஒரு மேட்ரிக்ஸ் 3 into 3 மேட்ரிக்ஸ் 1 5 -1 5 6 √3 5 6 2 3 and -1. ஸோ இப்போ இது என்ன கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிரான்ஸ்போஸ்னா என்ன பார்த்தோம்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் இன்டர்சேஞ்ச். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் வந்து 1 2 -1 3 ஜஸ்ட் டயகனல் எலிமெண்ட்ஸ் தவிர மற்றது எல்லாமே இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ பி டிரான்ஸ்போஸ் என்னன்னா diagonal எலிமெண்ட்ஸ் தவிர மற்ற எல்லாமே ரோஸ் அண்ட் காலம்ஸ் மாறும். ஸோ -1 √3 2 நெக்ஸ்ட் செகண்ட் ரோ 5 5 3 and 6 6 -1. ஸோ உங்களோட ஏ அண்ட் பி டிரான்ஸ்போஸ் இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் இதுதான், செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து if A transpose is equal to -2 3 1 2 அப்படின்னா உங்களோட B வந்து -1 0 1 2. ஆனா இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, A + 2B யோட டிரான்ஸ்போஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, A டிரான்ஸ்போஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த A டிரான்ஸ்போஸ்ல இருந்து நம்ம A என்ன அப்படிங்கறத பார்ப்போம். சோ A வந்து -2 1 3 2 இது உங்களோட A அண்ட் B வந்து -1 0 1 and 2. ஸோ இதுதான் உங்களோட A and B. நம்மளுக்கு இப்ப என்ன வேணும் அப்படின்னா A + 2B வேணும். ஸோ இதோட A வந்து இப்போ 2B அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் என்னன்னா -2 0 2 4. ஸோ இதுதான் இப்போ நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம். ஸோ A + 2B அப்படின்னா -2 -2 -4 0 1 3 + 2 5 2 + 4 6. ஸோ இதுதான் வந்து உங்களோட A + 2B. பட் நமக்கு என்ன வேணும், A + 2B யோட டிரான்ஸ்போஸ் வேணும். அப்போ -4 5 1 6 இதுதான் வந்து உங்களோட + 2B யோட டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட் வந்து if A is equal to cos alpha, sin alpha, -sin alpha and cos alpha, then verify A transpose A, multiplication of A transpose A is equal to identity matrix. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதோட A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறோம். A டிரான்ஸ்போஸ் வந்து A டிரான்ஸ்போஸ் வந்து cos alpha minus sin
alpha, next sin alpha and cos alpha. So இதுதான் உங்களோட A transpose. Cos alpha minus sin alpha, cos alpha. இப்ப வந்து A transpose A வ multiply பண்ண போறோம் and we have to verify whether it is identity matrix. Okay. So A transpose A. A transpose A வந்து cos alpha, first row, first column. So cos alpha, அதாவது cos alpha into cos alpha, cos square alpha plus sin alpha into sin alpha, sin square alpha. Okay. So இதுதான் உங்களோட நம்மளோட first element. Second one வந்து cos alpha so உங்களோட A transpose வந்து cos alpha minus sin alpha sin alpha cos alpha. A வந்து cos alpha sin alpha minus sin alpha cos alpha. So இது நம்ம A transpose எழுதியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு வந்து A transpose into A வேணும். ஓகேவா? So first element வந்து cos square alpha plus sin square. இது வந்து முன்னாடி previous classes-ல நம்ம பண்ண வந்து matrix multiplication. So cos square alpha plus sin square alpha. Second element வந்து cos alpha sin alpha minus sin alpha cos alpha. So இது வந்து உங்களோட second element, matrix multiplication ஓட second element. Third element வந்து sin alpha cos alpha minus cos alpha sin alpha. Fourth element வந்து sin square alpha plus cos square alpha. So இதுதான் வந்து உங்களோட மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ cos square alpha plus sin square alpha 1ன்னு தெரியும். இது 0. ஏன்னா cos alpha sin alpha minus cos alpha sin alpha. தேர்ட் எலிமெண்ட்டும் sin alpha cos alpha minus cos alpha sin alpha 0. ஃபோர்த் எலிமெண்ட்டும் வந்து sin square alpha plus cos square alpha 1. So உங்களுக்கு 1 0 0 1 வருது, which is equal to identity matrix. So இதுதான் வந்து நம்ம வெரிஃபை பண்றோம். எஸ், இந்த A transpose into A மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வருது. இதுதான் இந்த சம்ல சால்வ் பண்ண சொல்லியிருப்பாங்க.
So fourth question வந்து find half of A plus A transpose plus half of A minus A transpose if A is equal to ஒரு 3 into 3 matrix கொடுத்திருக்காங்க. A plus A transpose-னா last class தான் நான் சொன்னேன் symmetric matrix. A minus A transpose தான் நான் skew symmetric matrix ன்னு சொன்னேன். So first okay, so 0 A B minus A 0 C minus B minus C 0. So இதுதான் உங்களோட A. A transpose அப்படின்னா columns and rows interchange, diagonal elements அப்படியே தான் இருக்கும். So 0 minus A minus B, next A 0 minus C B C 0. So இது உங்களோட A transpose. இப்போ என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? half of A minus A plus A transpose and half of A minus A transpose. அதாவது symmetric and skew symmetric matrixல எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. So first நம்ம ஸ்டெப் வந்து A plus A transpose. அப்போ இது plus இது அப்படின்னு இருக்கப்போ 0 A minus A 0 B minus B 0 minus A plus A 0 0 plus 0 0 C minus C 0 minus B plus B 0 minus C plus C 0 0 plus 0 0. So இதுதான் உங்களோட A plus A transpose. இப்போ வந்து A minus A transpose அப்படின்னா A 0 minus 0 0. A minus of minus A அப்படின்னா 2A. B minus of minus B னா 2B. minus A அப்படின்னா minus 2A. 0 minus 0 0. C minus of minus C னா 2C. Next minus B னா 2B. minus C னா minus 2C. Sixth element 0. So இதுதான் A plus A transpose. இது வந்து A minus A transpose. So நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா half of A plus A transpose. So 0 0 0 0 0 0 0. இது வந்து 0 matrix order of 3. ஓகேவா? plus half into A minus A transpose. 0 2A 2B minus 2A 0 2C minus 2B minus 2C 0. So இதுதான் வந்து உங்க எக்ஸ்பிரஷன் ஆஃப் half of A plus A transpose, half of A minus A. So இதுதான் உங்க fourth sum-ஓட representation. Next வந்து fifth one வந்து express the matrix as the sum of symmetric and skew symmetric matrix. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது 3 3 minus 1 minus 2 minus 2 1 minus 4 minus 5 2. இதுதான் உங்களோட மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ அந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம எழுதிக்கலாம். A is equal to அந்த மேட்ரிக்ஸ் வந்து 3 3 minus 1
-2 -5 சொல்லியிருக்காங்கன்னா சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு நமக்கு A டிரான்ஸ்போஸ் வேணும். கரெக்டா? சோ A டிரான்ஸ்போஸ் வந்து 3 -2 -4 3 -2 -5 -1 1 2. ஸோ diagonal elements வரல, பட் அந்த rows and columns மட்டும் மாறி இருக்கு. இதுதான் உங்களோட A டிரான்ஸ்போஸ். இப்ப வந்து நம்மளுக்கு A பிளஸ் A டிரான்ஸ்போஸ் வேணும். ஓகேவா? ஸோ 3 plus 3 6 3 minus 2 1 -1 -4 -5 -2 plus 3 1 -2 -2 -4 1 -5 -4. Next -4 -1 -5 -5 plus 1 -4 2 plus 2 4. ஸோ இதுதான் உங்களோட A plus A, அதாவது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இப்போ A minus A transpose. A minus A transpose வந்து 3 minus 3 0 3 minus of -2 5 -1 plus 4 so 3 -2 -3 -5 -2 plus 2 0 1 minus of -5 அதனால 6. Next -4 minus of 1 -3 and -5 minus of -1 -6 2 -2 0. So இதுதான் உங்களோட symmetric and skew symmetric matrices. So half of 6 1 -5 1 -4 -4 -5 -4 4 plus half of 0 5 3 minus 5 0 6 0 5 3 minus 5 0 6 minus 3 minus 6 0. ஸோ இதுதான் வந்து உங்களோட அடிஷன் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிசஸ். இதை நீங்க ஒரு வாட்டி கிராஸ் செக்கும் பண்ணி பார்க்கலாம். அதாவது எப்படின்னா ஹாஃப் ஆஃப் 6 1 -5 இந்த மேட்ரிக்ஸும் ஹாஃப் ஆஃப் இந்த மேட்ரிக்ஸும் பண்ணிட்டு ஆட் பண்ணீங்கன்னா யூ ஷுட் கெட் யுவர் ஏ மேட்ரிக்ஸ். அப்படியே ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்ணி பாருங்க. இப்போ இங்க நான் கிராஸ் வெரிஃபை பண்றேன் ஒரு வாட்டி. அதாவது உங்களோட ஏ மேட்ரிக்ஸ் வருதா அப்படிங்கறத நம்ம இப்ப பார்த்துடலாம். ஸோ ஹாஃப் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் இந்த மேட்ரிக்ஸ் எழுதுறேன். ஸோ 3 1/2 minus 5/2 அடுத்து வந்து 1/2 -2 -2 -5/2 -2 2. இது வந்து half of A plus A transpose. Half of A minus A transpose வந்து 0 5/2 3/2 minus 5/2 0 3 minus 3/2 minus 3 0.
ஸோ இது ரெண்டுத்தையும் இப்ப ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி பார்த்துச்சுன்னா நம்மளோட ஏ மேட்ரிக்ஸ் கிடைக்குதா அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ 3 + 0 3 minus half, அதாவது half plus 5/2 6/2 3 minus 5/2 plus 3/2 minus 2/1 minus 2/2 1. Next half minus 4/2 minus 2 minus 2 plus 0 minus 2 minus 2 plus 3 1. So minus 8/2 minus 4 minus 5 and so உங்களுடைய matrix 3 3 minus 1 minus 2 minus 2 1 minus 4 minus 5 2. So வந்துருச்சா? அப்ப நம்ம நம்மளோட symmetric and skew-symmetric matrices correct அப்படின்னு அர்த்தம். So sixth question, verify skew symmetric and symmetric matrix. அது சிமெட்ரிக்காவே இருக்கா அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ உங்களோட ஏ மேட்ரிக்ஸ் வந்து 1 5 6 and 7. இதுதான் வந்து உங்களோட இதுதான் வந்து உங்களோட ஏ மேட்ரிக்ஸ். இப்போ இதோட ஏ டிரான்ஸ்போஸ் என்னன்னா 1 6 5 and 7. இப்போ இதோட ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் பார்க்க போறோம். ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ். A plus A transpose வந்து 1 plus 1 2 5 plus 6 11 6 plus 5 11 7 plus 7 14. இது உங்களோட A plus A transpose. A minus A transpose. A minus A transpose வந்து 1 minus 1 0 5 minus 6 minus 1 6 minus 5 1 7. இது வந்து சிமெட்ரிக்கா இல்லையான்னு பாக்குறோம். சிமெட்ரிக்னா A டிரான்ஸ்போஸ் வந்து அதேதான் வரும். 2 11 11 11 11 14. இது வந்து நீங்க எப்படி பார்த்தாலும் இது சிமெட்ரிக் தான். இப்போ A டிரான்ஸ்போஸ் இதோட இதுக்கு வந்து A டிரான்ஸ்போஸ் எடுத்தோம் அப்படின்னா 0 1 minus 1 0 which is negative of A. So இது சிமெட்ரிக் தான், இது ஸ்கியூ சிமெட்ரிக் தான். So yes, hence it is verified. So ஞாபகம் வச்சுக்கோங்க, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா A டிரான்ஸ்போஸ் வந்து அப்படியே ஏவா வரும். ஸ்கியூ சிமெட்ரிக்னா A டிரான்ஸ்போஸ் வந்து நெகட்டிவ் ஆஃப் A வரும். ஓகே, so okay. So seventh question என்னன்னா, express A 7 3 minus 5 0 1 5
-273 as a sum of symmetric and skew symmetric. As usual நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதோட A transpose கண்டுபிடிக்கும். ஸோ லாஸ்ட் கிளாஸ் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் தான் நம்ம கவர் பண்ணோங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலரைஸ் ஆகிறதுக்காக நான் இந்த சம்ஸ் கொடுத்துருக்கேன். 7 3 -5 0 1 5 -2 7 3. இதுதான் வந்து உங்களோட A மேட்ரிக்ஸ். A டிரான்ஸ்போஸ் வந்து 7 0 -2 3 1 7 -5 5 3. ஸோ இதுதான் வந்து உங்களோட A டிரான்ஸ்போஸ். இப்போ இதோட A பிளஸ் A டிரான்ஸ்போஸ் பார்க்க போறோம். 7 plus 7 14. 3 plus 0 3. -5 -2 -7. 0 plus 3 3. 1 plus 1 2. 5 plus 7 12. -2 -5 -7. 7 plus 5 12. 3 plus 3 6. அதே மாதிரி A minus A transpose. A minus A transpose வந்து 7 minus 7 0. 3 minus 0 3. -5 minus of -2 -3. 0 minus 3 -3. 1 minus 1 0. 5 minus 7 -2. -2 plus 5. So 3. 7 minus 5 2. 3 minus 3 0. So இதுதான் வந்து நம்ம A plus A transpose, A minus A transpose. அப்ப என்ன பண்ணணும்னா half of A plus A transpose plus half of A minus A transpose. இதுதான் வந்து நம்ம ஆட் பண்ணி A வருதா அப்படிங்கிறத பார்க்க போறோம். A transpose வருதா. So half of A transpose வந்து 7 3 by 2 minus 7 by 2 3 by 2 1 6 minus 7 by 2 12 by 2 6 6 by 2 3. இது வந்து half of A plus A transpose. இப்போ வந்து half of A minus A transpose வந்து 0 3 by 2 minus 3 by 2 minus 3 by 2 0 minus 1 3 by 2 1 0. So இதுதான் வந்து half of A minus A transpose. இப்போ ஆட் பண்ணி பாருங்க. 7 plus 0 7. 3 by 2 plus 3 by 2 6 by 2 3. Minus 5 by 2 minus 3 by 2 minus 10 by 2 minus 5. 3 by 2 minus 3 by 2 0. 1 plus 0 1. 6 minus 1 5. Minus 7 by 2 plus 3 by 2 minus 4 by 2 minus 2. 6 plus 1 7. 3 plus 1 3. So இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு A மேட்ரிக்ஸ் வருது. So half of A plus A transpose, half of A minus A transpose நம்ம வச்சுக்கிட்டோம். அதை வந்து வெரிஃபையும் பண்ணிக்கிட்டோம். Whether it gives matrix A அப்படிங்கிறது. ஸோ இது கொஞ்சம் வந்து வெரிஃபிகேஷன், நான் வந்து வெரிஃபிகேஷன் சம்ஸ் தான் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு ஃபெமிலரைஸ் ஆகும். ஓகே. ஸோ
நெக்ஸ்ட் வந்து இஃப் ஏ 4x plus 2, 2x minus 3 and x plus 1 ஒரு 2 into 2 matrix is symmetric matrix, then find x அப்படின்னு கேட்டிருக்காங்க. symmetric matrixனா நான் என்ன சொன்னேன்? A should be, அதாவது A transpose should be equal to A. ஸோ இதோட A transpose என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ A transpose அப்படின்னா இப்போ நான் வந்து 8th கொஸ்டின் ஒரு சால்வ் பண்றேன். 4 2x minus 3 x plus 2 and x plus 1. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட A டிரான்ஸ்போஸ். இப்போ வந்து இது ரெண்டுமே ஈக்குவல். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னேன்னா A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A. ஓகேவா? So each and one element in A will be equal to each element in B. I mean A transpose. அப்போ 2x நம்ம வந்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் எடுத்துக்கலாம். 2x minus 3 equal to x plus 2. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? டூ எக்ஸ், ஸோ எக்ஸ் இந்த சைடு வரும், மைனஸ் 3 அந்த சைடு போயிட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 வரும். ஸோ வாட் இஸ் யுவர் ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னா A is your 4 7 7 6. So which is a symmetric matrix. நீங்க A transpose கண்டுபிடிச்சாலும் 4 7 7 6 தான் வரும். ஸோ நம்மளோட x வேல்யூ என்ன அப்படின்னா x is equal to 5. ஓகேவா? ஓகே, ஸோ 9th கொஸ்டின் வந்து for what value of x 0 2 minus 3 minus 2 0 minus 4 3 4 x plus 5 is skew symmetric. Skew symmetric na என்ன அப்படின்னா A transpose is equal to minus A. ஓகேவா? ஸோ இதுல வந்து A transpose, இந்த மேட்ரிக்ஸ்க்கு A transpose கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 0 minus 2 3 2 0 4 minus 3 minus 4 x plus 5. ஸோ மைனஸ் அப்படின்னா ஸ்கியூ சிமெட்ரிக்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா x plus 5 equal to மைனஸ் ஆஃப் A அப்படின்னு இருக்கிறப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5. இந்த லாஸ்ட் எலிமெண்ட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த லாஸ்ட் எலிமெண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அப்ப 2x equal to minus 10 x equal to minus 5. ஸோ உங்களோட x is equal to minus 5னா உங்களோட அந்த லாஸ்ட் டேர்ம் வேல்யூ இஸ் 0. இந்த லாஸ்ட் எலிமெண்ட். ஓகே, ஸோ ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இட் இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக்னா எக்ஸ் மைனஸ் 5 இருக்கும் போது த ஹோல் ஏ வந்து பிகம்ஸ் ஸ்கியூ சிமெட்ரிக். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 3 1 0 p plus q is equal to p plus q. p plus q, I mean p என்ன q என்ன அப்படின்னா p is symmetric, q is skew symmetric, then find the matrix q. ஸோ நம்ம இப்போதான் ஒரு நிறைய சம்ஸ் சால்வ் பண்ணுவோம். அதுலதான் வந்து நம்ம A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோம். அதுல இருந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அண்ட் ஸ்கியூ. ஸோ இப்போ அதை தான் நம்ம பண்ண போறோம்.
ஸோ அதோட மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா A is equal to 3 0. ஸோ இதுதான் உங்களோட A டிரான்ஸ்போஸ். A plus A டிரான்ஸ்போஸ் என்னன்னா 2 plus 2 4, 3 plus 1 4, 3 plus 1 4, 0 plus 0 0. அதே மாதிரி A minus A transpose is equal to 2 minus 2 0, 3 minus 2 sorry 3 minus 1 2, 1 minus 3 minus 2, 0 minus 0 0. ஸோ இதுதான் வந்து உங்களோட சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். பட் P plus Qன்னு கொடுத்துருக்காங்க. Pங்கிறப்போ half of இது. ஸோ உங்களோட P வேல்யூ வந்து P மேட்ரிக்ஸ் வந்து 2 2 2 0. நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? Q மேட்ரிக்ஸ். இது வந்து Q is half of A minus A transpose. அப்போ Q வந்து 0 1 minus 1 0. ஸோ இதை நீங்க ஆட் கூட பண்ணி பார்த்துக்கலாம். 2 plus 0 2, 2 plus 0 2, 2 plus 1 3, 2 plus 2 plus minus அதாவது 2 minus 1 1, 0 plus 0 0. ஸோ உங்களோட P மேட்ரிக்ஸ் இது, Q மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கேட்டுட்டு Q அப்படின்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஒரு half of A plus A மேட்ரிக்ஸ் தான் Pன்னு தெரியணும். half of A minus A P A minus A transpose தான் Qன்னு தெரியும். ஓகே. ஸோ லாஸ்ட் டைம் கொடுத்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டேன். இப்போ இந்த டாபிக்கு போலாம். ஆஃப் அ மேட்ரிக்ஸ், மேட்ரிக்ஸ் இன் இன்வர்ஸ் அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட் யூனிட் டிட்டர்மினன்ஸ் அப்படின்னு ஒரு யூனிட் எடுப்போம். அந்த டிட்டர்மினன்ஸ்ல ஒரு இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் சொல்லிப்பாங்க. ஸோ அதுக்கான பேசிக் கான்செப்டை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். இப்போ மேட்ரிக்ஸ்க்கு வந்து நம்ம அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி ஸோ இன்வர்ஸ் அப்படின்னா 1 by A or A inverse அப்படின்னா it is a non-singular square matrix. Inverse வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும், ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு பண்ண முடியாது. So if A is a non-singular square matrix, there is an existence of n cross n A inverse, which is called inverse of matrix. எப்படின்னா ஒரு எந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு நான் ஜீரோ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு இருக்கிறப்போ அப்போ அதுக்கான ஆப்போசிட்டா, பட் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா A into A inverse or A inverse into A வந்து உங்களுக்கு இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை கொடுக்கணும். whichever may be the case, A அதோட இன்வர்ஸும் A இன்வர்ஸ் ஏவும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்பதான் வந்து அது இந்த மேட்ரிக்ஸ் வந்து இதோட இன்வர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு கீழே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 3 4 1 2. அதோட இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க 1 minus 2 minus half 3 by 2. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரணும். இங்க ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது ABCDன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா டிட்டர்மினன்ட் அப்படின்ற ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட்னா இப்போ ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ்க்கு 2 cross 2 மேட்ரிக்ஸ்க்கு AD minus CB அது வச்சுட்டு அதோட அட்ஜாயின் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணணும்.
ஸோ இது வந்து நான் நெக்ஸ்ட் சாப்டர்ல ஒரு டீட்டெயில்டா எடுக்கிறேன். பட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க இன்வர்ஸ்னா என்ன, இன்வர்ஸோட கிரைட்டீரியா என்ன, அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கான மெத்தட்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்துப்போம். ஓகே. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 ஸ்டெப், அதாவது 3 டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. மூணுமே வந்து நான் நெக்ஸ்ட் யூனிட்ல கவர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து யூசிங் டிட்டர்மினன்ட்ஸ். இப்பதான் நான் சொன்னேன் ஒரு 2 மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஏபிசிடி இருக்கு அப்படின்னா அதோட டிட்டர்மினன்ட் வந்து ஏடி மைனஸ் பிசி இன்டூ அட்ஜாயின் யூசிங் மைனர்ஸ் அண்ட் கோஃபேக்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ 3x3 மேட்ரிக்ஸ்லாம் வந்து மைனர் அப்படின்னு ஒரு சின்ன பார்வர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ அது வந்து ஒரு எப்படிங்கிறத டிட்டர்மினன்ட் எடுக்கும் போது நான் சொல்றேன். தேர்ட் வந்து எலிமெண்டரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா நீங்க ரோவையோ இல்ல காலமையோ நீங்க மாத்தி போடும்போது உங்களுக்கு அந்த இன்வர்ஸ் வரும். ஸோ அதுக்கும் ஒரு பர்டிகுலர் கிரைட்டீரியா இருக்கு. லைக் ரோனா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி போகணும் அப்படிங்கிறதும். ஸோ 2 டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. ஒன்னு வந்து ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்னொன்னு வந்து காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 2x2க்கும் ஒரு சர்டைன் ஸ்டெப்ஸ் இருக்கு, 3x3க்கும் சர்டைன் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நான் டீடைல்டா அப்புறம் சொல்றேன். ஓகே, இப்போ பேசிக்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் மேட்ரிசஸ் என்னன்னா யூனிக்னஸ். ஒரு இன்வர்ஸ் மேட்ரிக்னா அதுக்குன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு யூனிக் இன்வர்ஸ் இருக்கும். அதாவது வேற எந்த இன்வர்ஸும் இதோட இருக்காது. அண்ட் இப்போ வந்து ஒரு 3 மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னா ஏபிசி. இப்போ பி இன்டூ ஏவும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தருது, ஏ இன்டூ சியும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தருதுன்னா வி கேன் சே தட் பி அண்ட் சி ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறது. ஓகேவா? அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் தியரம், யூனிக்னஸ் ஆஃப் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். செகண்ட் வந்து ஏபி இன்வர்ஸ். அதாவது இப்ப 2 மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னா ஏ இன்டூ பி, 2 2 இன்டூ 2 மேட்ரிக்ஸ், 3 இன்டூ 3 மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னா அதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்ன தரும்னா இண்டிவிஜுவல் பி இன்வர்ஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ் அப்படிதான் வரும். இதுதான் வந்து செகண்ட் தியரம். ஸோ இப்போ வந்து நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு இன்வர்ஸ்க்குனா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்வர்ஸ்னா ஹவு டு தே எக்ஸிஸ்ட். இப்போ ஏ இன்வர்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தந்தாதான் வில் கால் இட் இன்வர்ஸ்ன்னு சொன்னேன். அண்ட் அதுக்கான ஸ்டெப்ஸும் சொன்னேன். லைக் அதுக்கான டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை மென்ஷன் பண்ணியிருந்தேன். நம்ம அதை பத்தி தனியா படிப்போம். ஸோ அதோட தியரம். ஸோ இந்த லாஸ்ட் பார்ட்டுங்கிறது ரொம்ப கான்செப்சுவலான பார்ட் தான். அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மேட்ரிக்ஸ்ல மொத்தமா இதோட சம்மரி இதுதான். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் பார்த்தோம். காலம் மேட்ரிக்ஸ், ரோ மேட்ரிக்ஸ், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், ஜீரோ மேட்ரிக்ஸ், டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர்னா என்ன அப்படின்னா எம் இன்டூ என்னங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி ஒரு காலம் மேட்ரிக்ஸ்னா என்ன, ரோ மேட்ரிக்ஸ்னா என்ன, ஸ்கொயர், டயகனல், ஸ்கேலார் அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன், ஏஐஜேனா ஒரு எலிமெண்ட், அந்த ஏ எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படிங்கறத. ஜீரோ மேட்ரிக்ஸ்னா ஆல் எலிமெண்ட்ஸ் ஆர் ஜீரோ. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா எல்லா எலிமெண்ட்ஸுமே 1, அதாவது டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும் 1, மற்றது எல்லாமே 0. அண்ட் ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ் பார்த்தோம். இப்போ 2 மேட்ரிசஸ் ஈக்குவலா இருக்கணும்னா சேம் ஆர்டரா இருக்கணும். அண்ட் இந்த வேல்யூஸும் அந்த வேல்யூஸும் ஒவ்வொரு எலிமெண்ட் ஆஃப் ஈச் ஏ ஆஃப் ஏ, ஒவ்வொரு எலிமெண்ட் ஆஃப் ஏ ஷுட் பி ஈக்குவல் டு ஒவ்வொரு எலிமெண்ட் ஆஃப் பி. நெக்ஸ்ட் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம். அதாவது 2 இன்டூ 2a 3a அப்படின்னா எப்படிங்கிறத பார்த்தோம். நெகட்டிவ் ஆஃப் ஏ பார்த்தோம். அண்ட் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் மேட்ரிசஸ். ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி ஆட் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும், லைக் ஃபைண்ட் எக்ஸ் ஃபைண்ட் ஒய் அப்படின்லாம் கொடுத்துருந்தேன் இல்லையா. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஒரு 3 மேட்ரிக்ஸ் 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தா எப்படி மல்டிப்ளை பண்ணி லைக் ஆன்சர் வந்து ஒரு மேட்ரிக்ஸா கொடுக்கணும் அப்படிங்கறதே பார்த்தோம். அதுலயும் நிறைய வெரைட்டிஸ் பார்த்தோம். தென் டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்.
ஸ்கியூ சிமெட்ரிக் அண்ட் சிமெட்ரிக். ஸோ எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸை நான் வந்து சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக்கஸா ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். அண்ட் லாஸ்டா வந்து இப்போ ஒரு டாபிக் வந்து இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ், அதாவது ஏபி இன்டு பிஏ வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கொடுத்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா பி இஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை ஏ டு த பவர் -1. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஹோல் மேட்ரிக்ஸோட ஒரு சம்மரி ஜஸ்ட். அண்ட் ஹோப் நான் எல்லா சம்ஸும் நீங்க சால்வ் பண்ணிருப்பீங்க. இந்த சாப்டர் புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஓகே, தேங்க்யூ.